Hello friends, welcome back to Krisla's Cooking. போன வீடியோஸ் நீங்க நிறைய பேர் பார்த்து நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்திருக்கீங்க. Thanks for watching and thanks for your comments. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இந்த குழம்பை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே தூக்கலா போட்டீங்கன்னா செம்மையா இருக்கும். நிச்சயமா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இதை என்னைக்காவது ஒரு நாள் நீங்க செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள், முதல்ல ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளியை அரை மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு 3 தடவை தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். 3 தடவை கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறம் இது தேங்காய் பால், முதல் தேங்காய் பால், நல்லெண்ணெய். இந்த கிரேவிக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஒரு குழிக்கரண்டி, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், சின்ன வெங்காயம். இந்த டிஷ்க்கு சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் மட்டுமே சேருங்க. 8 கத்திரிக்காய், ஒரு 300 கிராம் கத்திரிக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி காம்பு இருக்கணும். ஸோ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு காம்போட போட்டால் தான் நல்லா இருக்கும். அடியில் நம்ம கீரிக்கணும். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, மசாலா, மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன். கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி காம்பு இருக்கும். இதை நீங்க பின்னாடி கட் பண்ணணும். ஃபுல்லா கட் பண்ணக்கூடாது. ஒரு 3/4 கட் பண்ணி உள்ள பாத்தீங்கன்னா விதை இருக்காது. ஸோ இந்த குழம்புக்கு நீங்க கத்திரிக்காய் எப்படி சூஸ் பண்ணணும்னா நல்லா பிஞ்சு கத்திரிக்காவா இருந்தா நல்லா டேஸ்டா இருக்கும். பிஞ்சு கத்திரிக்காய் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த மாதிரி கத்திரிக்காய் நீங்கள் அமுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா ஹார்டாக இருந்துச்சுன்னா அது முத்துனது, கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சுன்னா அது வந்து டெண்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் பிஞ்சு கத்திரிக்காய். ஆந்திரா ஸ்டைலில் இந்த கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்வாங்கன்னா, உள்ளே வந்து ஸ்டஃபிங் பண்ணுவாங்க. இந்த 2 பக்கமும் கீறிட்டு அதுக்கு பிறகு உள்ளே வந்து இந்த மசாலாவெல்லாம் ஸ்டஃப் பண்ணி ஃப்ரை பண்ணி பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் பண்ணலாம், இல்லைன்னா நான் செய்கிற மாதிரியும் பண்ணலாம். எல்லாமே டேஸ்டாக தான் இருக்கும். அடிகனமான கடாயில் வந்து ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறேன். நல்லெண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுடலாம். கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. வெந்தயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். குழம்பெல்லாம் பண்ணும்போது பெரிய வெங்காயம் சேர்க்கறதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா எல்லா குழம்புமே நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம், லைட்டாக ப்ரௌன் கலர் வந்த உடனே மசாலா போடுவோம். சிலர் வந்து முதல்லையே கத்திரிக்காவை வதக்கி தனியாக எடுத்து வச்சுப்பாங்க. நம்ம வந்து தாளிக்கும் போதே வதக்கிக்கலாம். அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலாவை எல்லாம் போட்டுடலாம். மசாலா வந்து மல்லித்தூள், மிளகாத்தூள் இதெல்லாமே வறுத்து கூட போடலாம். நான் வந்து பொடி பண்ணி வச்சிருந்திருக்கேன், அதனால நான் வந்து பொடியா சேர்த்துக்கிட்டேன். ஸோ நீங்க வந்து வறுத்து போட்டீங்கன்னா அது ஒரு டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா போட்டுக்கும். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம நறுக்கி வச்ச கத்திரிக்காவை சேர்க்கணும். அப்படின்னா கத்திரிக்காய்க்குள்ள நல்ல மசாலா உள்ள இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். ஸோ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகுது. இப்போ கத்திரிக்காயை வந்து கட் பண்ணி தண்ணியில் வந்து உப்பு போட்டு வச்சிருக்கிறேன். அப்படி இல்லைன்னா கத்திரிக்காய் வந்து கருத்து போயிடும்.
மசாலா வந்து இங்கே பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் உள்ளே இறங்கணும். ஸோ நீங்கள் கரண்டியை வச்சு நல்லா அந்த கீரி இருக்கிறோம் இல்லையா, அதில் நீங்கள் மசாலாவை கொஞ்சம் போட்டுக்கோங்க. மசாலா வந்து எக்காரணத்து கொண்டும் கருகிடக்கூடாது. கருகிச்சுன்னா இந்த கிரேவி நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் சிம்மில் வச்சு மசாலாவை வதக்கிக்கோங்க. அதுதான் மெயின் ஸ்டெப். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். ஸோ நம்ம கைப்படாமலே மசாலாவை உள்ள ஸ்டஃப் பண்ணணும். சும்மா லைட்டாக நீங்கள் பண்ணால் போதும், மசாலா உள்ளே இறங்கிடும். ஸோ இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி விட்டுடலாம். புளி தண்ணி விட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா திக்கா ஆகணும். 10-15 நிமிஷம் ஆகும் திக்கா ஆகுறதுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. பார்க்குறதுக்கு நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அழகாக வரும் பாருங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. ஸோ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நம்ம எண்ணெய் நிறையா ஊற்றணும். கடைசியில் எண்ணெய் அழகாக இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். இதுதான் கரெக்டான பதம். ஸோ இது உங்களுக்கு இதோட போதுன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் விட்டுக்கலாம். ஸோ தேங்காய் பால் விட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால், 2 3 உங்கள் இஷ்டம், எவ்வளோ நாள் விட்டுக்கலாம். ஸோ இந்த குழம்ப நல்ல சூடான சாதத்தில் நீங்கள் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.